உங்கள் கோவிந்தரா RGR Academy சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, NEET 2023 அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு இல்லையா? எக்ஸாம் டேட்டு May 7. இப்போ கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் எலிஜிபிள் டு ரைட் NEET எக்ஸாம் 2023ல, ரைட்டா? இப்போ எழுதணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நான் இது வரைக்கும் ப்ராக்டிஸே பண்ணலை. நான் இப்போ போர்டுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்போ எனக்கு டைம் கிடைக்கும், நான் எப்படி எழுத முடியும் இந்த எக்ஸாம்னா, இந்த எக்ஸாம்ல எழுதலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் இந்த எக்ஸாம்ஸ்ல வரப்போகுது. ஆனா நீங்க அந்த கண்டென்ட் எவ்வளவு தெளிவா இருக்கீங்க அப்படின்றது நீங்க பார்க்கணும். நீங்க கான்செப்ட்ஸை நல்லா படிச்சு புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நீட் கொஸ்டின்ஸை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெளிவா இல்லை அப்படின்னா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கான்செப்ட்ஸை நல்லா தெளிவு பண்ணணும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 90 லெசன் இருக்கு. +1 அண்டு +2 லெசனு நீட்டுக்கு நம்ம தயாராகிறதுக்கு 90 லெசன்ஸ் இருக்கு. இந்த 90 லெசனை நீங்கள் தரோ பண்ணுறதுக்கு டைமு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 1200 hours நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. எதுக்கு? படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் டெஸ்ட் எழுதுறதுக்கு, அப்புறம் எரர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட்டை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி நீட் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மாடலில் எக்ஸாம் எழுதுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் குறைஞ்சது 1200 hours ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே தேவை இருக்கு. இந்த 1200 hours இப்போ கரண்ட் 12th படிக்கிற குழந்தைக்கு இருக்கா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இப்போ நம்ம படிக்கணும் அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டிசம்பர் எண்டில் இருக்கோம். ஜனவரியில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் வந்துடும். தென் பிப்ரவரியில் ப்ராக்டிக்கல் வந்துடும். தென் மார்ச்சில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடும். எக்ஸாம் எப்போ முடியுது? ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரலில் முடியுது. நம்மளுக்கு நீட் எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? May 7 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த May 7க்கும் நம்மளுடைய போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாட்கள். இந்த 30 நாட்கள் நம்ம பெருமையா சொல்றோம். ஆனா நம்ம 30 நாட்கள்ன்றது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல நம்ம தூங்குறதுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 6 hour நம்ம எடுத்துருவோம். கம்பல்சரி 8 hour தூங்கணுன்றாங்க. நம்ம 6 hour நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த 30 நாள்ல குறைஞ்சது 25% நம்மளுக்கு தூக்கத்துல போயிடுது. அப்போ 30 நாள்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணி பாருங்க, ஒரு 7-8 நாள் போயிடுது. அப்ப நம்மளுக்கு இருக்கிறது 22-23 நாள் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த 23 நாள்ல நீங்க கம்ப்ளீட்டா தயார் பண்ணணும்னா, நீங்க ஒரு கிளாஸ்க்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு மினிமம் ஒரு 5 to 6 hours கிளாஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு 6 hours நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை நாட்கள் இருக்கு? அதுல ஒரு 8 நாள் போயிடுச்சுன்னா மீதி ஒரு 15 நாள் தான் இருக்கும். இந்த 15 நாள் நீங்க 24 hours நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 240 பிளஸ் ஒரு 120, 360 hour தான் நீங்க கரெக்டா அந்த டைமை யூஸ் பண்றதுக்கு இருக்கு. 360 hours. இந்த 360 ஹவர்ஸ்ல நீங்க எத்தனை ஹவர் ப்ரொடக்டிவா அதை நீங்க யூஸ் பண்ண போறீங்க? உங்களுக்கு அது டைம் பத்துமா அப்படின்றத நீங்க பாருங்க. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் பத்துமான்னு தெரியல, ஏன்னா நான் இன்னும் கத்துக்கவே இல்லை, நான் இன்னும் எதுவுமே தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2023 எக்ஸாம்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நீங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி, இப்போ RGR Academy நடத்துறோம் இல்லையா, கிராஷ் கோர்ஸ் 30 days கிராஷ் கோர்ஸ். இது மினிமம் ஒரு 5 hours டெய்லி கிளாஸ் இருக்கும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு நாமினல் அமௌண்ட், மினிமம் அமௌண்ட் ஒரு 5900. அதுலேயே புக்ஸ் மெட்டீரியலும் கொடுத்துருவோம், கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நிறைய டீப்பா சொல்லி கொடுக்க முடியாது, பட் ஒரு கான்செப்ட்ஸ் அப்படி டச் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சதை எப்படி சம்ஸ் கேட்பாங்க, எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விதத்துல உங்களுக்கு அந்த 30 days கிளாஸ் இருக்கும். இதுல உண்மையிலேயே சொல்லணுமா அப்படின்னா, இந்த 30 நாள் கோர்ஸ்ல நம்ம நீட் கிராக் பண்ணிட முடியும் அப்படின்னா யார் கிராக் பண்ண முடியும்? ஏற்கனவே 11th and 12th கம்ப்ளீட்டா ஏதோ கிளாஸ் போயிருப்பாங்க, நீட் கிளாஸ். அதுல கம்ப்ளீட்டா கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவா இருப்பாங்க, அப்ளிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கும், ஏற்கனவே நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா டெஸ்ட் கூட எழுதி பார்த்திருப்பாங்க. முழுசா பாத்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் தான் எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பா இந்த கிராஷ் கோர்ஸ்ல கவர்மெண்ட் சீட் வாங்குற அளவுக்கு நம்மள
பண்ண முடியும். ஆனால் இப்போ தான் புதுசாக நான் வரேன் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 30 days கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபிசிக்ஸ் எப்படி கேட்குறாங்க, கெமிஸ்ட்ரி எப்படி கேட்குறாங்க, பயாலஜி எப்படி இருக்குது, நான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியல, நான் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறப்ப என்ன புரியுது என்ன புரியல, நான் எப்படி தயாராகணும், நான் வந்து வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் 2024 நான் இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணால் என்னால் தயார் பண்ண முடியுமா, ஏன் இது தயார் பண்ண முடியுமா அப்படின்றத ஒன்று செக் பண்ணிக்கணும். அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க. ஒன்று இது வரைக்கும் படிக்காமல் இருப்பாங்க, 1 year வெயிட் பண்ணி படிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 11th 12th நான் சொன்னப்போ படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அதில் வந்து சரியான ப்ராக்டிஸ் இருக்காது, அதனால இன்னொரு 1 year வெயிட் பண்ணி படிக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறப்ப எனக்கு வெயிட் பண்ணா கூட ரிசல்ட் வருமா, நான் எங்கெல்லாம் வீக்காக இருக்கேன், நான் என்னெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஜஸ்ட் ஒரு 5,900 பே பண்ணி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுறது தப்பு கிடையாது. 35,000 40,000 அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் எங்கன்னா அட்டன் பண்ணாலும் எழுதி வச்சிங்க ஒர்த்தே கிடையாது. 40,000 35,000 அப்படிலாம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறாங்க, ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். யாருக்கு ஏற்கனவே நல்லா தயார் பண்ணி பக்காவாக இருந்து அந்த 30 நாளில் வந்து எல்லாமே தெரியும், ஒரு டெஸ்ட் எழுதினா போகிறோம் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ்லாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 35,000 40,000 ஒர்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் வந்து போய் ஒரு நல்ல ரெப்புடேஷன் சொல்கிறாங்க இன்ஸ்டிடியூஷனு, ஆல் இண்டியா லெவலில் இருக்குன்றாங்க, தமிழ்நாட்டில் வந்து நல்ல பிரம்மாண்டமாக ரிசல்ட் கொடுத்துருக்கேன்றாங்க அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் யுவர் மணி. அதனால் தயவு செய்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது ஒரு ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஆர்ஜிஆரில் வந்து நாமினல் ஃபீஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு போயிட போகுது, ப்ளஸ் வந்து புக்ஸுக்கு ஒரு அமௌண்ட் போய்டும், ஃபேக்கல்ட்டிக்கெல்லாம் போயிடுச்சுன்னா உண்மையே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும். குழந்தைங்க வந்து தேவையில்லாத ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிராஷ் கோர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட்டை போட்டு படிக்கணும் அப்படின்றது தேவையில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா RGR அகாடமி இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு ஒரு கிளாஸஸை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய மணியும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதனால் இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா RGR அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். 8695186953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. வெயிட்டே பண்ணாதீங்க, ஏன்னா சீட்ஸ் வந்து நிறைய கிடையாது. ஏன்னா நம்மளால நிறைய இடத்துல சென்டரும் போட முடியாது. சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல வந்து இந்த கிளாஸஸ் வந்து போகும். கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட் 70 ஸ்டூடெண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் உட்கார வைக்கலாம். சரியா? அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பண்ண முடியும். அதனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா 1.5 லட்சம் பேருக்கும் RGR பண்ண முடியாது. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் அமௌண்ட் பே பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் நம்மளும் சேர்ந்து நீட் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க RGR தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம், ரெண்டாவது கிளாஸஸும் அருமையாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் 24ல் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் RGR அகாடமி உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன், நீட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து எக்ஸாம் முடித்து அதுக்கப்புறமா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா RGR ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும். அதனால் பி வித் RGR. எந்த ஹெல்ப் வேணாலும் we are ready to help you. ரைட்டா? கால் பண்ணுறீங்களா? தேங்க்யூ.